ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் நடக்கும்போது நடுவில் லைன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, டாட்டர் லைன்ஸ் இருக்கும், கேப் விட்டு லைன்ஸ் இருக்கும், சில லைன்ஸ் ஃபுல்லாகவே கேப் விடாமல் போட்டிருக்கும். ஸோ அந்த லைன்ஸ்லாம் எதனால் போட்டிருக்கு, எதுக்காக அந்த லைன்ஸ் அப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்வெஸ்ட். இந்த எஜுக்வெஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் அப்ளிகேஷன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கறதுக்காக இந்த கோர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம ரோட்டில் நடக்கும்போது ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி மார்க்கிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒயிட் மார்க்கிங்ஸ், டாட்டட் மார்க்கிங்ஸ், எல்லோ மார்க்கிங்ஸ், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதுக்காக தான், எதை மீனிங் பண்ணுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரோட்டில் நடுவில் இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ரெண்டு வெஹிக்கிள் வந்து தனித்தனியாக போகணும் அப்படின்றதுக்காக தான் போடுறாங்க. இதில் வந்து மார்க்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நடுவில் கேப் விட்டு இந்த லைன்ஸ் போடுறது, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெஹிக்கிள் போகும்போது இந்த லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் நீங்கள் சேஃபாக வந்து மாறி போய்க்கலாம், எப்படி வேணாலும் க்ராஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ற இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் கேப் விட்டு லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து டைரெக்டாக லைன் போட்டிருக்கிறது எதுக்காக, எந்த வித மார்க்கிங்ஸ் வந்து கேப் விடாமல் ஃபுல் லைன் போட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெஹிக்கிள் வந்து க்ராஸ் பண்ணிக்க கூடாது. ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட், எந்த ரெண்டு வெஹிக்கிளுமே அவங்கவுங்க டேரக்ஷனில் மட்டும்தான் போகணும். எந்த வித சுச்சுவேஷன்லேயும் க்ராஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் கேப்பே இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரோட்டில் டபுள் ஒயிட் லைன் போட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எந்த வித ரீசனாக இருந்தாலுமே ரோடை வந்து லைனை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் டபுள் லைன் போட்டிருக்காங்க. யூ மஸ்ட் நாட் க்ராஸ் டபுள் சாலிட் ஒயிட் லைன்ஸ் ஃபார் எனி ரீசன். அதுக்காக தான் இந்த டபுள் லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வித சுச்சுவேஷன்லையும் க்ராஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ரோட்டில் இந்த மாதிரி எல்லோ லைன்ஸ் போட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இன்னொரு வெஹிக்கிள் வந்து க்ராஸ் பண்ணி முந்திக்கிட்டு போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த எல்லோ லைன்ஸ் வந்து டைரெக்டாக போட்டிருக்காங்க. அதே எல்லோ லைன்ஸ் இந்த மாதிரி டாட்டட் கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடி எந்த வெஹிக்கிளும் இல்லை, சேஃபாக க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஒரு வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு முந்திக்கிட்டு க்ராஸ் பண்ணி போகலாம். நீங்கள் சேஃபாக இருந்துச்சு, கண்ணுக்கு தெரிய வரையும் வெஹிக்கிள் எதுவும் வரல, சேஃபாக முன்னாடி முந்திக்கலாம் அப்படின்னா நீங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம், இல்லைன்னா போகக்கூடாது. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு சைடு வந்து ஃபுல் ஸ்ட்ரைட் லைன், இன்னொரு சைடு வந்து ப்ரோக்கன் லைனாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்கன் எல்லோ லைன் வந்து உங்கள் ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து பாதுகாப்பாக வந்து நீங்கள் ரோடை வந்து க்ராஸ் பண்ணி வெஹிக்கிளை க்ராஸ் பண்ணி நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் வந்து போகிறது வந்து ப்ரோக்கன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் க்ராஸ் பண்ண அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ராஸ் பண்ணி போய்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ரோட் சைடில் டபுள் சைடுமே ஃபுல் எல்லோ லைன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிள் க்ராஸ் பண்ணவே கூடாது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் டபுள் லைன் சாலிட் லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எட்ஜ் லைன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த எட்ஜ் லைன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா நடைபாதையின் வலது பக்கத்தை குறிக்குது. அதுவே மஞ்சளில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரிக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் மற்றும் ஒரு வழி தெருக்களில் நடைபாதையின் இடது விளிம்பை குறிக்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒயிட்டும் எல்லோவும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆரோ எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கமாக தான் நீங்கள் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஸ்ட்ரைட்டாக ஆரோ மார்க் போட்டிருந்து அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகலாம். இல்லை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ டபுள் டைரக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா டைரக்ஷனை பார்த்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் உங்கள் வேவை பார்த்து போயிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரோட்டில் வந்து இந்த ஆரோ டைரக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் போட்டுருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சில சமயத்தில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு பக்கமும் ஒரு சில நேரத்தில் இன்னொரு பக்கமும் டேர்ன் பண்ணி மாற்றி விடுவாங்க. ஸோ அதையும் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கல் வந்து போகுச்சு அப்படின்னா அதுக்கான சிம்பிள் தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நடக்கவோ இல்லை ஓடவோ கூடாது. ஏன்னா இது வந்து ஹெவி வெஹிக்கல் வர பிளேஸ்னால இந்த டைமண்ட் ஷேப்பில் போட்டு மென்ஷன் பண்ணி நம்ம ரோட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி போட்டிருக்கிறத வந்து ஹெச்ஓவி பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ஓவி பாதைகள் அப்படின்னா தடை செய்யப்பட்ட போக்குவரத்து பாதைகள். இதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பயணிகளை கொண்ட வாகனங்கள், அதாவது 2 பேர் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த வெஹிக்கிள் வந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மோட்டார் சைக்கிள், குறைந்த மாசு உமிழ் வாகனங்கள். ஸோ இந்த மாதிரியான வாகனங்கள் மட்டும்தான் அந்த ஹெச்ஓவி லைனில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். எந்த நேரத்துலையும் வந்து இந்த பாதைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஹெச்ஓவி லைன் சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. 2 மெம்பர்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் ஹெச்ஓவி லைனில் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுவோம், பட் இந்த மார்க்கிங்ஸை பற்றி நமக்கு எந்த வித ஐடியாவும் இல்லாமல் இருக்கும். நம்ம மட்டும் டேரெக்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்போம். பட் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த மார்க்கிங்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.